Hello friends, எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலா கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 5 வகையான கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். வாங்க என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பண்ண போற 5 கொழுக்கட்டைகள்ல 3 கொழுக்கட்டை நம்ம பூரணம் வச்சு பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பூரணம் ரெடி பண்ணிரலாம். எள்ளு பூரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரை panல எள்ளை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் 1/4 கப் அளவுக்கு எள்ளு எடுத்துர்க்கேன். இத நான் தண்ணியில ஏற்கனவே நல்லா அலசிட்டு ஒரு துணியில போட்டு உலர்த்தி எடுத்துர்க்கேன். இத நம்ம கொஞ்ச நேரம் அதிகமா வறுத்துட்டோம் அப்படினா நமக்கு நல்லாவே கசப்பு டேஸ்ட் வந்துரும். அதனால மீடியம் ஹீட்ல வச்சு நிதானமா வறுத்துக்கோங்க. அப்பப்ப வறுத்துருச்சா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் வெடிச்சு வரும். அந்த சமயத்துல அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு வெல்லமும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க இந்த மாதிரி அரைச்சு எடுத்தாச்சு. இது கூட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருங்க. அடுத்ததா பாசிப்பருப்பு பூரணம் பண்றதுக்கு ஒரு சாஸ் panல நான் கொஞ்சமா தண்ணியை ஊத்திக்கிறேன். இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதுல நான் 1/4 கப் அளவுக்கு ஊற வச்சிருந்த பாசிப்பருப்பு சேர்த்திருக்கேன். நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பாசிப்பருப்பு ஊற வச்சிருந்தேன். அதை இதுல போட்டுருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கொதிச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பாசிப்பருப்பு நல்லா வெந்துரும். இப்போ பாருங்க பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. நசுக்கி பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி நசுங்கணும். இது நம்ம கொளையற அளவுக்கு வேக வைக்க கூடாது. இந்த அளவுக்கு வேக வச்சா போதும். கொளையற அளவுக்கு வேக வச்சிட்டோம் அப்படினா என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வெல்லம் சேர்த்து அரைக்கும்போது அது ரொம்ப லிக்விடா மாறிடும். அதனால தான் நான் இன்னைக்கு குக்கர்ல போடாம பாத்திரத்திலே போட்டு வேக வச்சிருக்கேன். இந்த பாசிப்பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இத நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம 1/4 கப் அளவுக்கு வெல்லமும் கொஞ்சமா ஏலக்காய் தூளும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இத நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பூரணம் பண்றதுக்கு ஒரு ஃப்ரை panல 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு தேங்காயை சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில்லை. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்துக்கோங்க. அதில் உள்ள ஈரப்பதம் மட்டும் போனால் போதும். இப்போ பாருங்கள் தேங்காய் 2 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இதில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். வெல்லம் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிடலாம். இப்போ பாருங்க நம்மளோட 3 வகையான பூரணமும் ரெடி ஆயிடுச்சு. இது தேங்காய் பூரணம், அடுத்தது எள்ளு பூரணம், இது பாசிப்பருப்பு பூரணம். அடுத்ததா நம்ம அவுட் சைடில் உள்ள மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. மாவு கொஞ்சம் சூடாச்சு அப்படின்னா போதும். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில்லை. இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா ஒரு சாஸ் panல தண்ணியை ஊற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. அதனால நம்ம கொஞ்சம் அதிகமாகவே தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு அரிசி மாவும் ஒரு மாதிரி தண்ணியை அப்சர்வ் பண்ணும். ஒரு சில அரிசி மாவுக்கு கம்மியாக தான் தண்ணி தேவைப்படும். ஒரு சில அரிசி மாவுக்கு நமக்கு அதிகமான தண்ணி தேவைப்படும். இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா தெரியும் தண்ணி போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால நம்ம பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாவு நல்லா ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ பாருங்கள் எல்லா மாவுலேயும் அந்த சுடுதண்ணி பட்டுருச்சு. இது நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுருக்கோம். இது நல்லா சூடாக இருக்கிறதுனால நம்ம இப்போ கை வச்சு பிசைய முடியாது. அதனால இதை மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே எடுத்து வச்சுருங்க. இந்த கொழுக்கட்டை மாவு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறி இருக்கு. இந்த சூட்டில் இருக்கும் போதே நம்ம இதை பிசைஞ்சு வச்சிடலாம். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க.
இந்த மாவை இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொழுக்கட்டை பண்ணும்போது விரிசல் வந்துடும். அதனால நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. அடுத்தது நான் வந்து இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை அச்சு எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக நெய் தடவி எடுத்து வச்சுருங்க. ஒரு சின்ன உருண்டை மாவு எடுத்துக்கோங்க. இதை வந்து இதுக்குள்ளார போட்டுட்டு நல்லா ஓரத்துல எல்லாம் அழுத்தி விடுங்க. இப்போது இதுக்குள்ளார வந்து நம்ம தேங்காய் பூரணத்தை வந்து வச்சிடலாம். அடுத்ததாக இதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இதை வந்து இது மேலே வச்சு மூடிடுங்க. இதே மாதிரியே நம்ம வந்து மீதி உள்ள தேங்காய் பூரணம் எல்லாமே ரெடி பண்ணிடலாம். அடுத்தது நான் வந்து வேற ஒரு ஷேப் பண்ணுறதுக்காக ஒரு பாலித்தீன் கவர் எடுத்திருக்கேன். பாலித்தீன் கவருக்கு பதிலாக நீங்கள் வாழை இலை கூட எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். இதில் ஒரு சின்ன உருண்டை வந்து மாவு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாவு வந்து மூடிட்டு இந்த மாதிரி நம்ம விரித்து விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா மெலிசாக வந்து விரிக்கிறதுக்கு வரும். இதை வந்து இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக விரித்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்ம எள்ளு பூரணம் வச்சிடலாம். இன்னொரு பக்கத்தை நம்ம இந்த மாதிரி மூடி இதை வந்து அழுத்தி விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த எட்ஜஸ்லாம் கரெக்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மோல்டு வந்து கடைகளில் கிடைக்குது. இதை வந்து வாங்கிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கொழுக்கட்டையை இது மேலே வச்சுட்டு இதை வந்து மூடி கொஞ்சம் நல்லா அழுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக விழுந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பராக இந்த ஷேப் வந்து ரெடி ஆகிடுச்சு. எள்ளு பூரணம் எல்லாமே நான் வந்து இதே ஷேப்பில் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது நம்ம மோல்டு எதுவும் இல்லாமல் கையிலேயே வந்து எப்படி ஷேப் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு சின்ன உருண்டை மாவு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம சென்டர்லேருந்து இந்த மாதிரி அழுத்தி விடணும். இந்த மாதிரி அழுத்தி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து கிடச்சிரும். இதில் வந்து நடுவில் பாசிப்பருப்பு பூரணம் வந்து வச்சுருங்க. இப்போது வெளியில் உள்ள மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தி விட்டு நம்ம மேலே கொண்டு வந்துடலாம். உங்கள்கிட்ட மோல்டு எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். நான் வந்து பாசிப்பருப்பு பூரணம் வச்சு பண்ணுற கொழுக்கட்டை எல்லாமே இந்த ஷேப்பில் தான் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து நம்ம இந்த கொழுக்கட்டைகள் எல்லாமே வேக வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதித்த பிறகு நம்ம இட்லி பிளேட்டில் வந்து நம்ம ரெடியாக வச்சுருக்க கொழுக்கட்டையை வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பூரணம் வச்சு ரெடி பண்ண கொழுக்கட்டை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம கார கொழுக்கட்டையும் பிடி கொழுக்கட்டையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 கப் அரிசியை வந்து எடுத்திருந்தேன். அதை வந்து 2ஆக பிரித்து பாதி மாவு வந்து 2 பவுலில் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து இனிப்பு கொழுக்கட்டைக்கும் இன்னொன்று வந்து கார கொழுக்கட்டைக்கும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார கொழுக்கட்டை பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, இது ரெண்டும் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன பிறகு அதில் ஒரு கொத்து கருவேப்பிலையெல்லாம் 2 வரமிளகாயை சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதக்கியாச்சு. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அரிசி மாவு வந்து சேர்த்துடலாம். இதை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது வந்து நல்லா திக்காக மாறிடும். அந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். கார கொழுக்கட்டைக்கு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இனிப்பு கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை சேர்த்து நல்லா கிளறி விடணும். இது வந்து கொஞ்சம் நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்த பிறகு நம்ம வந்து வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். இப்போவே நம்ம வந்து வெள்ளைப்பாகு சேர்த்துட்டோம் அப்படின்னா மாவு வந்து வேகாது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காய் வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து வெள்ளைப்பாகு ஊற்றிக்கலாம். நான் வந்து 100 கிராம் அளவுக்கு வெள்ளத்தை இந்த மாதிரி பாகு காய்ச்சி இதில் சேர்த்துருக்கேன்.
நம்ம வந்து வெல்லத்தை அப்படியே சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரத்தில் கரையாது. அதனால இந்த மாதிரி பாகு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து இதில் ஊற்றிக்கோங்க. இந்த பாகும் மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து திரண்டு வர வரைக்கும் நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு இனிப்பு கொழுக்கட்டைக்கும் மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம கிளறி விட்டுறலாம். அடுத்தது நம்ம இந்த கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்கு நம்ம வந்து குக்கரில் தண்ணி வச்சிடலாம். தண்ணி சூடாகிட்டு இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட கார கொழுக்கட்டை வந்து நல்லா வெதுவெதுப்பான சூட்டில் இருக்குது. இதை வந்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா மாவையும் பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இனிப்பு கொழுக்கட்டை மாவும் நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். இதையும் நம்ம கார கொழுக்கட்டை பிடிச்ச மாதிரியே பிடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கொழுக்கட்டையை நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கார கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிரும். இதே மாதிரியே நம்ம இனிப்பு கொழுக்கட்டையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட இனிப்பு கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை ரெண்டுமே சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இந்த கொழுக்கட்டையெல்லாம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.